மானாமதுரையில் ரகசியமாக கட்டப்பட்டு வரும் உயிரி பொது மருத்துவ கழிவு ஆலை குறித்து செய்தியாளர் இளையராஜாவிடம் கேட்போம். வணக்கம் இளையராஜா, இந்த உயிரி பொது மருத்துவ கழிவு ஆலை குறித்து அந்த பகுதி மக்கள் என்ன கூறுகிறார்கள்? முழு விவரங்கள். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரின் மைய பகுதியில் சிப்காட் தொழிற்பேட்டை வளாகம் அமைந்துள்ளதுங்க. இந்த வளாகத்துக்குள்ள மருத்துவ கழிவுகளை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை சுத்திகரிப்பதற்காக பொது உயிரி மருத்துவ சுத்திகரிப்பு தொழிற்சாலை அமைப்பதற்காக கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இப்பகுதி மக்கள் உட்பட பல கூட்டமைப்புகள் விவசாயிகள்லாம் கலந்து கொண்டாங்க. ஏன் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இவர்களெல்லாம் கலந்து கொள்ளாது என்பதை கேட்கும் பொழுது அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை எடுத்து வச்சாங்க. என்னென்ன கருத்துக்களை எடுத்து வச்சாங்கன்னா, இதற்கு முன்னாடி இதே போன்ற ஒரு தொழிற்சாலை விருதுநகர் உள்ள முக்குளம் கிராமத்தில் தொடங்கப்பட்டிருக்குங்க. அந்த தொழிற்சாலையில் இந்த மருத்துவ கழிவுலாம் எரிக்கும் போது அந்த மண்ணெல்லாம் எரிக்கும் போது அதுலேருந்து புகைகள் வேறும். அந்த புகையில பார்த்தீங்கன்னா பயாக்சின் பியூரான் என்ற ஒரு நச்சு 2 என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். வாயுகள் வருவாங்க. அந்த வாயுவை சுவாசிக்கிறதுனால சுவாச கோளாறு, லிவர் பிரச்சனை, முக்கியமாக சிறுநீரக செயலிழப்புக்கு நிறைய ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சொல்லணும்னா 2016ஆம் வருடம் மட்டும் அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு 90க்கும் மேற்பட்டவங்க சிறுநீரக செயலிழப்பால் இறந்திருக்காங்க. பலரும் சிறுநீரக தொற்றால் தற்போது வரை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தொழிற்சாலையை மூடக்கூறி பல்வேறு போராட்டங்களை கையில் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 வருட போராட்டங்களை கையில் எடுத்து அந்த தொழிற்சாலையை இப்போது மூடியிருக்காங்க. அப்படிப்பட்ட தொழிற்சாலை அங்கிருந்து விரட்டி எடுக்கப்பட்ட அந்த தொழிற்சாலையை மானாமதுரை உள்ள சிப்காட் வளாகத்திற்கு கொண்டு வருவதற்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் யாருமே ஒத்துக்கிறவே இல்லை. ஆனால் அந்த தொழிற்சாலை நிர்வாகம் என்ன பார்த்தீங்கன்னா சாமர்த்தியமாக அந்த தொழிற்சாலைக்கு சாதகமாக பேசுவதற்காக அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் நீங்கள் காட்சிகளை பார்க்கலாம். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வட இந்தியர்களை கூட்டி வந்து அவர்களுக்கு சப்போர்ட்டாக கையெழுத்து போடுறதுக்கான வச்சுருந்தாங்க. இதை பகுதி மக்கள் கண்டுபிடிச்சி அவங்கள அங்கேருந்து விரட்டி அடித்தாங்க. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கிராம மக்கள், நகர மக்கள் எல்லாருமே ஒருமனதாக தீர்மானத்தை போட்டு இந்த தொழிற்சாலை இங்கே வரவே கூடாது என்று உறுதினமாக ஒரு முடிவை எடுத்தாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா அந்த தொழிற்சாலை எல்லார் கண்களையும் கட்டிவிட்டு பணங்களை வைத்து அந்த தொழிற்சாலையை தற்போது சிப்காட் வளாகத்துக்குள்ள ஒரு 3.75 ஏக்கர் பரப்பளவில் காம்பவுண்ட் சுவரை எழுப்பி ஒரு போர்டு கூட வைக்காமல் ஒரு ரகசியமாக கிட்டத்தட்ட ஒரு 70% வேலைகளை முடிச்சிருக்காங்க. இந்த வேலையில் முடிச்சது தற்போது மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்திருக்கு. இந்த தொழிற்சாலை இங்கே வைப்பதனால மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், இந்த தொழிற்சாலை தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுப்பதற்காக நம்ம கூட பேசுவதற்காக சமூக ஆர்வலனும் இப்பகுதியில் வசித்து வருகின்ற விக்ரம் செல்வா அவர் கூட நம்ம கூட இருக்காரு. ஐயா சொல்லுங்க, இந்த தொழிற்சாலையால என்னென்ன போராட்டங்களை நீங்க கையில் எடுக்க போறீங்க, என்னென்ன இன்னல்கள் வரும்? அதாவது இந்த தொழிற்சாலை இதற்கு முன்னரே வந்து அந்த அழகாபுரி முக்குளம் பகுதியிலிருந்து அங்கேருந்து விரட்டி அடிக்கப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அந்த பகுதியில் ஏற்கனவே ஒரு 200க்கு மேற்பட்டோர் வந்து கடுமையான உடல் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க. 100 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த தொழிற்சாலை வந்து ஹைதராபாத்திலேருந்து அந்த தொழிற்சாலைக்குள்ளே வேலை செஞ்சவங்களுக்கே வந்து நிறைய பேர் 40 பேருக்கு மேலே இறந்து அதையும் அந்த நிர்வாகம் மறைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மனித உயிர்களுக்கு யமனாக விளங்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையை, அது மருத்துவ சுத்திகரிப்பு ஆலையை இங்கே மானாமதுரை சிப்காட் பகுதியில் சுற்றிலும் வந்து அதிகமான கிராமங்கள் இருக்குது, நிறைய மக்கள் இருக்காங்க. விவசாயமே இங்கே பிரதான தொழில். இந்த பகுதியில் வந்து கொண்டாந்து ஆரம்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் இது நிராகரிக்கப்பட்டது. ஆனாலும் அதை வந்து ஏதோ ஒரு குறுக்கு வழியில் போய் பார்க்க வேண்டியவர்களை பார்த்து கொடுக்க வேண்டியதை கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த தொழிற்சாலையை வந்து இங்கே சிப்காட் பகுதியில் ஆரம்பித்து திருட்டுத்தனமாக அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இதை வந்து இந்த பகுதி மக்கள் யாரும் வந்து இங்கே நிச்சயமாக வந்து நடத்த விட மாட்டாங்க. நாங்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை வெகு விரைவில் ஆரம்பித்து அது முற்றுகை போராட்டமாக்கி அதன் அடுத்த கட்ட நடவடிக்கை உள்ளே என்ன வேணாலும் செய்வோம் நாங்கள். அதனால் இந்த தொழிற்சாலையை வந்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் இந்த தொகுதி எம்எல்ஏவும் சேர்ந்து இந்த தொழிற்சாலையை நிறுத்திக்கிறணும். இது அந்த புகை வந்து மனித உயிருக்கே மிகவும் சவாலாக இருக்கக்கூடியது. அது ஏற்கனவே நிரூபணமான உண்மையும் கூட. இது பற்றி தெரியாமல் குறிப்பாக நம்ம மானாமதுரை எம்எல்ஏ இதற்கான தீவிர முயற்சி எடுக்கணும். மாவட்டத்தினுடைய அமைச்சர் மதிப்புக்குரிய பெரியகருப்பன் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கணும்னு மானாமதுரை பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன். இதற்கு மேலேயும் இதை விட்டு வச்சா வந்து நல்லா இருக்காது. மக்களுடைய உயிருக்கு யமனாக வரக்கூடிய ஒரு விஷயம் அந்த புகையினால். அதனால் வந்து சம்பந்தப்பட்ட அமைச்சர், எம்எல்ஏ, அரசு அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் அனைவரும் சேர்ந்து இந்த தொழிற்சாலையை இதற்கு மேல் இங்கே இதற்கு மேல் அந்த வேலையை நடக்க விடாமல் நிறுத்தி மானாமதுரை பகுதி மக்களுக்கு நீதி வழங்க வேண்டுமாய் மானாமதுரை பகுதி மக்கள் சார்பாக கேட்டுக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இந்த தொழிற்சாலையை இங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு ரொம்ப உறுதினமாக இருக்காங்க. மேலும் இந்த தொழிற்சாலை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து ரெட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அதாவது அதிகமான மாசுக்களை வெளியேறுற தொழிற்சாலை. இந்த தொழிற்சாலையை பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் வளாகத்திற்குள்ள தான் அப்பால தான் அது ஒதுக்குப்புறமாக தான் இருக்கணும். இந்த தொழிற்சாலை பார்த்தா இந்த சிப்காட் தொழில் வளாகத்தை சுற்றி ஏகப்பட்ட ஸ்கூல்கள் பள்ளிகள் எல்லாமே இருக்குது. இதை வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு இந்த தொழிற்சாலை வருவதை தடுக்க வேண்டும் என்று இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் கள விவரங்களுக்கு நன்றி இளையராஜா.